Today topic like some examples of NumPy. என்ன மாதிரியான examples, different examples நம்ம பார்க்கலாம். Now let us see what examples. First example, checking array dimension in NumPy. Okay, இப்போ array dimensionல பார்த்தீங்கன்னா single dimensional arrayனா நம்ம என்ன சொல்லுவோம்னா லைக் வெக்டர் நம்ம சொல்லுவோம். 2 dimensionalனா மேட்ரிக்ஸ் ஆர் டேபிள் சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 3 ஆர் ஈக்குவல் டு 3 dimensionalலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹியூஜ் டைமென்ஷனல் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து எந்த டைமென்ஷனல் இருக்குது, கொடுக்குற டேட்டா எந்த டைமென்ஷனில் இருக்கிறதா இந்த ப்ரோக்ராம், அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ a equal to np dot array of 10, np dot array some values, then np dot array 2 sets of values, np dot array huge sets of values. இதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து டைரெக்டாக நம்ம கோடிங் போயிடலாம். கோடிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணுவேன். அந்த ரன் பண்ணலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன டைமென்ஷன் இது வந்து இருக்குன்னு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கோடிங் போயிடலாம் டைரெக்டாக. ஸோ நான் கூகுளில் போகிறேன். ஸோ import NumPy as np. Okay, a equal to NumPy dot array of 10. Okay, first directly we print of a dot இங்கே தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். வாட் இஸ் ndim? வாட் இஸ் ndim? அதான் செக்கிங் த நம்பர் ஆஃப் டைமென்ஷன். அதுதான் மெத்தட், ஒன் ஆஃப் தி ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் ndim. இதை வந்து எப்படின்னா ஆர்டர் டு செக் what is the dimension of given set. Okay, now we're going to run this program. Let us see. Error is there, spelling mistake. Okay, zero, it is 0 dimension. Okay, now let us see. B equal to np dot array square bracket 1 comma 1 comma 1 comma 1. Okay, we'll see. So now print b dot n. Spelling correct ah கொடுங்க. Okay, now see the result. 1. Correct ah? This is 1 dimensional array. Okay, now let us see second one. C equal to np dot array square bracket 1 comma 1 comma 1. Okay, 2 sets given, 2 comma 2 comma 2. Okay, now print of c dot nb. என்ன மிஸ்டேக் இருக்கு பாருங்க. brackets, I think bracket not closing properly. Okay, now run this program. See, 2-dimensional array. So this is what 2-dimensional array. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா more than 2-dimensional concept. So ndim for to order to check என்ன மாதிரியான டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ndim வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோர் தென் 2-dimensional np டாட். அது எப்படி நான் வந்து கொடுக்குறேன்னா பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா நிறைய ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் n டைமென்ஷனுக்கு. இப்போ 3-dimensional யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 ப்ராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? 1 கமா 1 கமா 1. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், 2 கமா 2 கமா 2 கொடுக்கணும். ஓகே, தென் இங்கே ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், 3 கமா 3 கமா 3 கொடுக்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா
இன்னொரு ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ண கூட பண்ணிக்கலாம். 1 4 கமா 4 கமா. ஓகே, இப்போ வந்து print of d கொடுக்குறோம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் வாட் ரிசல்ட் வில் கெட். ஓகே, n டைமென்ஷனல் அரே. சாரி, நான் print d கொடுத்தனால எனக்கு வந்து அதே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், checking the number of dimension, right? So n d. ஓகே, ஸோ 3 dimension. இது புரியுதா? ஸோ இதுதான் என்ன சொல்கிற வளரனா nd. ஸோ செக்கிங் நம்பர் ஆஃப் டைமென்ஷன் இன் தி கிவன் எலிமெண்ட். நம்ம என்ன கொடுக்குறோம் எலிமெண்ட்டில் நம்பர் ஆஃப் டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் nd. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் we will see about another slide. ஸோ நான் அதுதான் சொல்ல வரேன். why required I dimensional array in NumPy, which is useful or not? ஓகே, கண்டிப்பாக. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ரியல் வேர்ல்டு டேட்டா செட்டை வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பண்ணுறீங்க, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தென் வி கோ ஃபார் I dimensional array. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கலர் இமேஜ் 3D டயக்ராம் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அதோட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கம்ப்யூட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது ப்ராசஸிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஹையர் டைமென்ஷனல் அரே. ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா இமேஜஸ் 3D இமேஜஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஹைட்டு வித்து கலர் சேனல் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் இருக்கும். ஓகே, RGBலாம் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதாவது ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வி கோ ஃபார் I dimensional அரே கான்செப்ட். ஓகே, அதுக்காக தான் இந்த ஸ்லைடு நான் யூஸ் பண்ணுறேன். சில பேர் என்கிட்ட கேட்பாங்க 1 dimensional 2 dimensional இஸ் என்ன, வை வி கோ ஃபார் I dimensional கேட்கும்போது இதுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். சரிங்களா? ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஸ்லைட் வி கோ ஃபார் இட். வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஸ்லைசிங், இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். ஓகே, நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து அரேக்குள்ளே இருக்க வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி ரிட்ரீவ் பண்ணோம் வித் ஹெல்ப் ஆஃப் பொசிஷன் இண்டெக்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ஸ்டார்டிங் வித் 0, உங்களுக்கு அது தெரியும். இதை வந்து எப்படி நம்ம வந்து வேல்யூஸ் வந்து நம்ம எடுக்கணும் சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும் இந்த ப்ரோக்ராமில் அவுட்புட் என்ன வரும், நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். இப்போ வந்து இன்புட் வேரியபிள் AR. இப்போ print of 3னா 0 1 2 3 வாட் ரிசல்ட் வில் கம் 6 வில் கம்மா. கண்டிப்பாக 6 தான் வரும். ஏன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 1 2 3 4. கரெக்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ தட் வி கெட் ஐடியா. ஓகே, ஸோ இம்போர்ட் NumPy. எப்பவுமே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அப்படி டைப் பண்ணுங்க, காப்பி பண்ணாதீங்க. நம்ம பழக டைப் பண்ண தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ வந்து 2 3 4 5 சம்திங் லைக் திஸ். ஸோ print of ஓகே ARR 3. சொல்லுகிறேன். ஓகே 5. ஸோ 0 1 2 3 5. இப்போ நான் வந்து 0 பொசிஷன் கொடுக்குறேன்னா இட் வில் கம் 2. ஓகே, நான் வந்து சார் 0 1 2 3 கேன் ஐ கிவ் 4? ஓகே, பிகாஸ் பொசிஷன் அப் டு 4 பொசிஷன், சாரி 3 பொசிஷன், ஐ மீன் 0 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம 4th பொசிஷன் நம்ம வந்து செக் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருது நீங்களே பாருங்களேன். வராது, இண்டெக்ஸ் வருது. பார்த்தீங்களா, அவுட் ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ இதுதான் பிரச்சனை, அதுதான் ஒன்று பிரச்சனை. ஸோ நம்ம வந்து கொடுக்குற எலிமெண்ட் பொசிஷன் வச்சு தான் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ 2 நான் கொடுத்தேன்னா இட் வில் பி ஆன்சர் 4 வருது. அண்டர்ஸ்டுடா? அதுதான் நான் சொல்ல வரேன், இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகே, நவ் வில் சி அபவுட் ஸ்லைசிங். ஓகே, ஸ்லைசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 2:5. 2:5னா நம்ம குறிப்பிட்ட செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் தி கலெக்ஷன். ஒரு கலெக்ஷனில் இருக்கிற செட்டு வந்து குறிப்பிட்ட நம்பர் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். கிராப் பண்ணணும்னு சொல்லுவோம் தெரியுமா, ஸ்க்ரீன் கிராப் பண்ணுறது, இமேஜ் கிராப் பண்ணுறது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட நம்பர் செட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னா ஓகே, குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் முக்கியம். அதுதான் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸ்லைசிங்கும் இண்டெக்ஸிங்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இண்டெக்ஸிங்னா சிங்கிள் எலிமெண்ட் நம்ம வச்சு எடுக்கலாம் யூஸிங் பொசிஷன் வச்சு, இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு. ஸ்லைசிங் மீன்ஸ் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது வந்து ஸ்லைசிங் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு ரிசல்ட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பாருங்கள்.
import numpy as complete. Okay, so நான் வந்து array equal to bracket 2, 5, 6, 7, இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, now slicing கொடுக்குறேன். print of array 2:5. ஃபர்ஸ்ட் பொசிஷன் இல்லை வேணாம், உங்களுக்கு சிம்பிளாக நான் வந்து 0:2 கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 0 பொசிஷன் 0. ஓகே, 0, 1, 2 ரிசல்ட் வருங்க. 2, 4 வருதா? ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னங்க 2, ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0 பொசிஷன் 2, ஃபர்ஸ்ட் பொசிஷன் 4, செகண்ட் பொசிஷன் 5. 0 to 2னா 0, 1 மட்டும் தான் எடுத்து வரும், 2, 4 தான் எடுத்துட்டு வரும். கெட் ஒன்லி 2 and 4, நாட் வேல்யூ ஃப்ரம் செகண்ட் பொசிஷன். இதுதான் விஷயமே. நீங்கள் வந்து சும்மா செக் பண்ணி பண்ண 3 செக் பண்ணுறேன். ஓகே, 2, 4, 5 பார்த்தீங்களா? 2, 4, 5 இதுதான் விஷயமே இதில் இருக்குது. ஓகே சார், நான் எனக்கு வந்து இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன் வில் கம், which means 4 and 5. பாருங்க, 4 and 5. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், ஒமிட் தேர்ட் பொசிஷன். ஸோ இதுதான் விஷயமே ஸ்லைசிங். ஓகே, ஸ்லைசிங்ல நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்களாக இருக்குது. அப்போ வந்து நான் அடுத்த ஸ்லைட் ஒரு டயக்ராமேட்டிக்காக காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவே கிடைக்கும் ஸ்லைசிங். சரியா? இப்போ பாருங்க, அடுத்த ஸ்லைடை காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து இதுதான் உங்க ஒரு எலிமெண்ட், செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். b of 0னா ஓகே 3 will come. This is what? Indexing. This term is called indexing. Okay, now b of 2 means 7, last element. Understood? Now b of 1 colon, 1 colon na first element இருக்கிற வேல்யூ, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கிற எலிமெண்டோட வேல்யூ என்ன 5. அதுல இருந்து அப்படியே நம்ம போகணும். there is no stop, it will go till end. ஓகே, 5, 7. முக்கியமா -2 இருக்குங்க. எப்பவுமே மைனஸ் நெகட்டிவ்ல இருக்கும்போது ரிவர்ஸ்ல போகணும். should be flow reverse direction. எப்படின்னா லாஸ்ட் 7 இருக்கிற எலிமெண்ட் என்ன பொசிஷனா காட்டும்? -1, -2, -3. ஓகே, ஸோ -1 பார்த்தீங்கன்னா 7, -2 பார்த்தீங்கன்னா 5, -3னா 3. ஸோ நான் வந்து b of -2னா வாட் ரிசல்ட் வில் கெட் 5 will come. கிளியர்? ஸோ இதுதான் விஷயமே இங்க. ஓகே, நவ் b 0:1. 0:1னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 and 5. ஓகே, 3 and 5. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 0:2:2, விச் மீன்ஸ் 0 மீன்ஸ் வாட்? ஸ்டார்ட். இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருந்துச்சுன்னா பிராக்கெட்டுக்குள்ள 0 வந்து ஸ்டார்ட். ஓகே, 2 வந்து வாட்? ஸ்டாப். இங்க வரைக்கும் ஸ்டாப் ஆகும். ஆனா அனதர் ஸ்டெப், எத்தனை ஸ்டெப் நம்ம வந்து மூவ் பண்ணி வேல்யூ எடுக்கணும். இப்போ 0, 1னா செகண்ட் ஸ்டெப், 5 will be get. You understand? ஸோ இதுதான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்லைசிங் சொல்லணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். The first value represents start, second value represents stop, the third one step. Okay, skip. ஸோ நான் வந்து வேல்யூஸ் skip in 2 times, அதுதான் மீனிங். For example 2 time in 2 steps, so 3, 5, so 5 will be get. Okay, ஸோ இதுதான் வந்து NumPyயோட கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் எம்டி லைக். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எம்டி லைக்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, எம்டி லைக்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரே இருக்கிற சேம் ஷேப், சேம் டேட்டா டைப், அதை அப்படி காப்பி பண்ணி இன்னொரு வேரியபிள்ஸில் போட்டு அதே டேட்டா டைப் அதே வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து எம்டி லைக்னு சொல்லுவோம். வெரி இம்பார்ட்டன்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இன் NumPyல இருக்கு. காப்பிங் ஆஃப் அரே வேல்யூஸ் டு அனதர் வேரியபிள். ஸோ சேம் ஸ்ட்ரக்சர், சேம் டேட்டா டைப் வந்து காப்பி ஆகி பேஸ்ட் ஆகும். இதுதான் என்னது? எம்டி லைக். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடுவோம் பாருங்க.
So import numpy as np. Okay, a equal to, இதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை வந்து நான் சொல்கிறேன், அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஓகே, ப்ராக்கெட் 1, 2, ப்ராக்கெட் 6. ஓகே, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இப்போ இல்லை, நான் ரன் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக வருதா, ஃபங்க்ஷன் ரன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏ, let me type in code, then I will explain. Okay, okay, look at this program. I'm using empty like. So this is the a, okay, variable initialize பண்ற array set of elements இருக்கு. Okay, இந்த set of elements வந்து காப்பி பண்ணி b ல தள்ளுறேன். சேம் டேட்டா ஸ்ட்ரக்சர், சேம் டேட்டா டைப். அது வந்து எம்டி லைக் மூலமா நான் மூவ் பண்றேன். ஸோ எம்டி லைக் ஆஃப் ஏ. ஸோ இது மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் பின்னு பிரிண்ட் பண்றேன். ஸோ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் ஆச்சா, என்ன வேல்யூ காட்டுது, அதே வேல்யூஸ் வந்து காட்டுதா, காட்டல பார்த்தீங்களா. ஏன், சம் கார்பேஜ் வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது, சம் கார்பேஜ் வேல்யூஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் எம்டி லைக் யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, அது இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இன்னொரு விஷயம் சொல்ல வரோம். என்னன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து கோடிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன நடக்குதுன்னா, இது வந்து நீ வித்தவுட் இனிஷியலைஸ் த வேரியபிள்ஸ், அதனால உங்களுக்கு வருது, அதனால தான் உங்களுக்கு கார்பேஜ் வேல்யூஸ் வருது. வித் இனிஷியலைசேஷன் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்பேஜ் வேல்யூ வராதுன்னு விஷயங்கள் சொல்லியிருக்கான். ஓகே, நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்களேன். பி ஆஃப் கோலன் ஈக்குவல் டு ஏ, நான் இப்படி கொடுக்கணும்னு வச்சுங்க. ஓகே, இப்படி நான் கொடுத்துட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. திருப்பி நான் பிரிண்ட் பண்ணி வைக்கிறேன், என்ன ரிசல்ட் வருதுப்பா. இப்போ கரெக்டாக வருதா. இதுக்கு முன்னாடி இது கிடையாது. திஸ் இஸ் initialization. Okay, you have to give first initialization for b. First you have to initialize for b, for the a. அதுக்காக தான் இப்படி நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வித்தவுட் இனிஷியலைசேஷன் கொடுத்தீங்கன்னா will get garbage value. So that is very important concept. Okay, so now we'll get answer same data type. ஓகே, இதுதான் எம்டி லைக்கோட கான்செப்ட். உங்கள் முன்னாடியே ரன் பண்ணி காட்டினேன். வித்தவுட் தி ஸ்டேட்மெண்ட், with statement. Without this statement na, sometimes, not all the time, sometimes the values are garbage. Okay, sometimes values comes correct as it is. In case this கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இன்புட்டோட வேல்யூஸ் அப்படிதான் நமக்கு கிடைக்கும். சரியா. ஓகே, ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸ்லைடில் பாருங்க. why this code, நான் ரன் பண்ணி காட்டினேன். இந்த கோடு இல்லைன்னா என்ன மாதிரியான ரிசல்ட் வரும்னு காட்டிட்டேன். ஓகே, அதான் சொல்கிறேனே, ஆஸ் அனதர் அரே பட் வித்தவுட் இனிஷியலைசிங் வேல்யூஸ். ஓகே, வித்தவுட் இனிஷியலைசிங் வேல்யூஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் கம் சம் கார்பேஜ். யூ ஹவ் டு டூ லைக் திஸ். ஓகே, மை கொஸ்டின், why colon, why b colon, what is the meaning of bracket colon? bracket colon na full, okay, complete structure எடுத்துட்டு வந்து கொடுக்கும். full structure, there is no splitting concept. Okay, there is no specific element want to be copied, no nothing. ஃபுல்லாக அப்படியே எடுத்து வந்து கையில் வந்து கொடுக்கும். அதுதான் கோலன். ஓகே, அதுக்கு தான் நான் வந்து கோலன் நான் யூஸ் பண்ணுறேன். அண்டர்ஸ்டுட். okay, so that's it. So next class we'll discuss about some other examples. Okay, thank you.